மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சம்பத் ராஜா, இளைஞரணி துணை அமைப்பாளர் குமரகுரு, சன் சம்பத்குமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் புலிகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், SDPI, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, தமிழர் தேசம் கட்சி உள்ளிட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அதே மாதிரி பெருமளவு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்கள், தங்கைகள், பாட்டிகள், உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளவு முக்கியமான மாவட்டம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்துக்கு எல்லாரும் ஒன்னா, ஜாதி மத பேதம் பார்க்காம எல்லாம் ஒன்னா வாழணும், சந்தோஷமா வாழணுங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சென்ற சட்டமன்ற தேர்தல் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெற வச்சிங்க. 100% வெற்றி, 10% வெற்றி. ஆனா இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை தேடி உங்களுடைய அன்பை நாடி, உங்களுடைய ஆதரவை நாடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு பரமக்குடி தொகுதியில நாம வந்து மக்களை சந்திக்கிறோம். நான் கடந்த 5 நாட்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், தோழர்கள், பொதுமக்களை சந்திச்சுட்டு என்னென்ன திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு வரேன். இந்த பரமக்குடிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம். இமானுவேல் சேகரனார் அவருடைய குடும்பத்துடைய கோரிக்கை ஏற்று நான் தான் அவருடைய நினைவு நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க வீர வணக்கம் செலுத்திட்டு போறேன். அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். அதே மாதிரி அரசு விழாவாக அவர் ஜெயந்தி விழா நடத்தப்படுகிறது. அதுக்கும் நம்முடைய அரசு தான் அந்த ஆணைகளை போட்டுச்சு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி அரசு மருத்துவமனை இன்னைக்கு தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டடங்கள் வழங்கப்பட்டிருக்கு. செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய பரமக்குடியில 14 கோடி ரூபாய் செலவுல வைகை ஆற்றுல உயர்மட்ட பாலம் இப்ப கட்டப்பட்டு பல்வேறு கிராம மக்கள் பயன்பெற்று வராங்கன்னா அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்திபனூர் கமுதி இடையே புறவழிச்சாலை, அவுட்டர் ரிங் ரோடு. பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இன்னைக்கு மாணவர்களுக்கு சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம். உரப்புலி அருகில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். பொன்னையாபுரம் பகுதியில் மாணவ மாணவியருக்கு சமூக நீதி விடுதி கட்டிடங்கள், ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம். கலையூர்ல சமுதாய நல கூடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடியில இன்னைக்கு புதிய வார சந்தை அமைக்கப்பட்டிருக்கு. யமனேஸ்வரத்துல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மின் தகன மேடை. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி நகராட்சியில கல்லூரி மாணவிகள் தங்கி படிக்க ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கோம், சமூக நீதி விடுதிகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். கைத்தறி நெசவாளர் பெருமக்கள் அதிகமா இருக்கிற பகுதி இந்த பரமக்குடி நகராட்சி. தலைவர் அவர்கள் தான் முதன்முறையாக, கலைஞர் தான் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 100 யூனிட் அதிகமாக இலவச மின்சாரத்தை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. 1,25,00,000 செலவில் கைத்தறி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை திட்டங்களையும் நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் மேன்மேலும் வரணும்னா, நம்முடைய பரமக்குடி சட்டமன்றத்துக்கு வரணும்னா நீங்க வர்ற 23ஆம் தேதி நம்முடைய சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அதே மாதிரி வரும்போது கதிரவன் அவர்கள் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. மீண்டும் ஆட்சி அமைக்க போது திமுக தான், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. அப்படி வரும்போது நீங்க எனக்கு இந்த தொகுதிக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு, இன்னும் செஞ்சு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆட்டங்குடி, வாணிய வெள்ளம், தாழையடி அங்கெல்லாம் சமுதாய நலக்கூடம் அமைச்சு தரணும்னு ஒரு கோரிக்கை. அரியாங்கோட்டை, ஆர்காவனூர் வழியாக வாகவயலுக்கு செல்லும் இணைப்பு சாலையை சீரமைச்சு கொடுக்கணும்னு கோரிக்கை. புதுக்குடி ஊராட்சியில தெருக்கல்ல சாலை வசதியும் மயான சாலை வசதியும் செய்து தரணும்னு கோரிக்கை.
கீழ பார்த்திபனூர்ல தார் சாலை அமைக்கணும்னு கோரிக்கை, மேலக்காவனூர்ல கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு பேவர் பிளாக் சாலை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை, அரசனூர்ல கண்மாயை ஒட்டி தடுப்பு சுவர் கட்டி தரணும்னு கோரிக்கை, அம்மன் பனையூர்ல கலையரங்கம் வேணும்னு ஒரு கோரிக்கை, சத்திரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்கேன் வசதி ஏற்படுத்தி தரணும்னு ஒரு கோரிக்கை, தாழையடி கோட்டையா வழியா பேருந்து வசதியை அதிகரிக்கணும்னு பஸ் வசதியை ரூட் அதிகமாக்கணும்னு கோரிக்கை, வைகை ஆற்றின் வலப்புற கால்வாயை தூர்வாரணும், விளையாட்டு திடலுக்கு சுற்றுச்சுவர் கட்டி தரணும், நரியன் புதுக்குடியிருப்பு பகுதியில் மயானத்தை சீரமைச்சு தரணும், ஜவுளி விற்பனையில சேலை ஒன்றுக்கு தள்ளுபடி மானியத்தை 300 ரூபாயாக அதிகப்படுத்தி கொடுக்கணும், ராமேஸ்வரத்துல கைத்தறி ஜவுளி விற்பனை கூட அமைக்கணும்னு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். இந்த அண்ணன் சகோதரர் கதிரவன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அமிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம்.